இந்த நாளிலும் என்னுடைய சிந்தையில் கூட வரல, இன்னைக்கு வருவேன்னு கிருபையாய் தேவன் கொண்டு வந்ததினாலே உங்களோட முகங்களை காண தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்திலும் இந்த இடத்துல வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தந்த கிருபைகளை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். Consider how great things he has done in our life. Consider the great things God has done in our life. கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நாம சிந்திக்கணுமா. என்னுடைய பழக்கம், இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற சந்தோஷம்லாம் கிடையாது, நாங்கள் கொண்டாடுறதும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்ததை, நடத்தி கொண்டு வந்ததை, எங்களுடைய ஜீவியத்தை சரிபார்க்க ஒரு தருணமாய் நான் எடுத்துக்கொள்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் கூட இதையே செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை அது உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்த மகத்துவமான, கர்த்தர் செய்த மகிமையான, கர்த்தர் செய்த பெரிய காரியம், நான் சுருக்கமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த ஒரு 3 காரியம், ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியத்தை தான் நான் முதன்மைப்படுத்தி பேச ஆசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது மோசே கிட்ட கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ட்ரமாண்டிங் திங்ஸ். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாம், கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் என்னுடையவைகள். 20வது வசனத்தில் ஒரு கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினாலே மீட்டு கொள்ளணுமா. அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? இயேசு. கழுதை யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். உங்களை என்னையும் மீட்டு அவருக்கு சொந்தமாய் மாற்றினார். அதுதான் நம்மோடு செய்த உடன்படிக்கை. அதுதான் கர்த்தர் நமக்கு செய்த பயங்கரமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே 19வது வசனத்திலே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம், நியூ திங். வாட் இஸ் தட் நியூ திங்? அந்த புதிய காரியம் என்ன? வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறேன். வனாந்திரத்தில் என்ன உண்டாக்குகிறேன்? வழியை. அப்படியானால் பிசாசு வழிகளை அடைக்கிறவன், கர்த்தரோ வழியை திறக்கிறவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவன் சொல்லுகிறான், அவர்களை வனாந்திரம் மூடி போட்டது, அவர்கள் வனாந்திரத்திலே திகைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான். சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் கோகிலாவுக்கு வந்தபோது மதில்களும் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்தில் வந்துட்டான். அந்த பட்டணம் அவனை அடைத்து போட்டது. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அந்த வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள்ளே வந்துட்டான். அந்த பட்டணம் அவனை அடைத்து போட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர் தான் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்திரத்தில் என்ன உண்டாக்குகிறார்? சத்தமா சொல்லுங்களேன். முதல்ல யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அதுக்கு பின்பாக
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலின் புஸ்தகத்தில் நமக்கு வாசிக்கலாம் 14:3. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. 1 சாமுவேல் 23:7. தாவீது கோகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அவன் கதவுகளும் தாழ்பால் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. இப்ப சொல்லுங்க, பார்வோனும் பிசாசுதான், சவுலும் பிசாசுதான். நமக்கு வாசல் அடைக்கப்பட்டா கைத்தட்டி சந்தோஷப்படுறவங்க யாருன்னா பிசாசு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவுதான், வனாந்தரம் அவர்களை மூடி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு புது வழியை திறந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அதான் புதிய காரியம். என்ன காரியம்னா, இந்த வருஷத்துல எத்தனையோ வாசல்களை சத்துரு மூடினான். என் ஊழியத்தில் நான் ஒரு காரியத்தை நினைத்து 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 கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினேன். ஒரு ஊழியத்துக்கு என்ன ஊழியக்கார கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. குஷ்டரோகத்தை பற்றி பேசினேன். ஒரு 13 வகையான குஷ்டரோகம் லேவி ராகம புஸ்தகத்தில் இருக்கு, 13ஆம் அதிகாரத்தில். இதை பேசி முடிச்ச உடனே என்னை கூட்டத்துக்கு அழைத்த பாஸ்டர் அங்கே வச்சே சொல்லிட்டார், இனிமேல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பட்டணத்தில், என் தலைநகரில், என் மாவட்டத்தின் தலைநகரில் உன்னை காலை வைக்க விட மாட்டேன், காலை வெட்டிடுவேன் அப்படின்னார். அவர் சொன்ன அங்கே இருக்கிற ஊழியக்காரெலாம் அப்படியே கேட்டுருவாங்க. ஆனால் அவர் என்னைக்கு வாசல் அந்த மாவட்டத்தில் மூடினாரோ அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் எனக்கு வெளிநாட்டுக்கு வழியை திறந்தார். பிசாசு மூடுகிறவன், பிசாசு மூடுகிறவன், பிசாசு அடைத்து போடுகிறவன். நம்ம அடைக்கப்பட்டோம்னா அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் போல வேற யாருக்கும் சந்தோஷம் இல்லை. ஆனால் நமக்காக அடைக்கப்பட்ட இடத்துல தான் புது வழியை திறக்கிறவர் நம்முடைய தேவன். அது அந்த காரியத்துக்கு பேர் என்ன காரியமா? நியூ திங், புதிய காரியம். 3வது பெரிய காரியம். கர்த்தர் நமக்கு என்ன காரியம் செய்திருக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்களேன். பெரிய காரியம், பெரிய காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? நமக்கு பெரிய காரியங்கள். 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் நமக்கு செய்வார். சங்கீதத்தில் 126ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது நாம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால மகிழ்ந்திருப்போம். என்ன பெரிய காரியம் தெரியுமா? அந்த 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். என்ன உண்டாகுமா? 21 யோவேல் 2:22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வனாந்திரத்தில் என்ன உண்டாகும்? வனாந்திரத்தில் மேய்ச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷமெல்லாம் நம்மை நடத்தினதை சிந்தித்து பார்ப்போம். அதாவது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே 1 மாதம் முடிஞ்சு அடுத்த மாதமும் லாக்டவுன் சொன்ன உடனே சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் பேசினார். பாஸ்டர், இந்த லாக்டவுன் அப்படியே கண்டினியூ ஆகுமானா நம்ம ஊழியக்காரங்க நிலவரம்லாம் என்னன்னார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. யாருக்கு குறைவில்லையா? இதை நான் ஊழியக்காரர்களுக்காக சொன்னேன். பரிசுத்தவானா இருந்தா லாக்டவுன்ல குறைவே இருக்காது. ஆனா அவர் எனக்கு சொன்னார், விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் பாஸ்டர், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னார். விசுவாசியா இருந்தா குறைவுபடாது, பரிசுத்தவானா இருந்தாலும் குறைவுபடாது. நான் என்ன எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன்? நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை கர்த்தர் கேரித்தில் போய் ஒளிந்திருக்க சொன்னார். அவன் கேரித்தில் போய் ஒளிந்திருந்தான், கேரித்தில் போய் மறைந்திருந்தான். காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 300 தீர்க்கதரிசிகளை ஒபதியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி 50 பேரா கெபில வச்சு பாதுகாத்தான், ஏசபேலுக்கு பயந்து. இப்ப இந்த 300 தீர்க்கதரிசிகளுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? நம்மளை போஷிக்கிறதுக்கு யார் இருக்கா? ஒரு ஒபதியா இருக்கிறான். எலியாவுக்கு என்ன தைரியம் தெரியுமா? என்னை அழைத்தவர் கேரித்தில் போய் ஒளிந்திருன்னு சொன்னார், நான் அவரை நம்பி போய் ஒளிஞ்சிருக்கிறேன்.
காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அப்பம் கொண்டு வருது, இறைச்சி கொண்டு வருது, சாப்பிடுறான், கேரித்தின் தண்ணீரை குடிக்கிறான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா கர்த்தரை நம்பினவனுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? அப்பமும் கொஞ்சம் சத்தம் தண்ணியா, அப்பமும் இறைச்சியும். ஒபதியாவை நம்பினவனுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? நீங்க அதுல படிச்சீங்கன்னா அப்பமும் தண்ணியும். எது பெஸ்ட்? எது பெஸ்ட்? அப்பமும் இறைச்சியுமா, அப்பமும் தண்ணியுமா? வாயை திறங்களேன், உங்களை தானே கேட்குறேன். மனுஷனை நம்பினா சரி, உன்னை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் உனக்கு சோறும் தண்ணியும் தருவார். பட்சே நீ தெய்வத்தை நம்பினா உனக்கு அப்பமும் இறைச்சியும் தருவார். நம்ம ஊர் டாக்டர் கேட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் மீட்லாம் சாப்பிடாதீங்கன்னுவாங்க. ஏன்னா வியாதி வந்துடும், பிபியா கூடிரும், பாடி வெயிட் போட்டுரும். ஏலியா வெயிட்லாம் போடல. ஏன் தெரியுமா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆகாரத்தை புசித்தான். வனாந்திரத்தில் மேய்ச்சல், வனாந்திரத்தில் மேய்ச்சல். கர்த்தர் நமக்கு பயங்கரமான காரியம் செய்தார், புதிய காரியம் செய்தார். அதோடு மாத்திரமல்ல, பெரிய காரியம் செய்தார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம்? அவர் எனக்கு பெரிய காரியம் செய்தார், அவர் எனக்கு புதிய காரியம் செய்தார், அவர் எனக்கு பயங்கரமான காரியம் செய்தார். எனக்கு கழிந்த வருஷம் முழுவதும் இந்த 20ஆம் தேதி நான் பார்க்கிற வரையும் எனக்கு இந்த பெரிய காரியங்களை செய்த தேவனை நான் மகிமைப்படுத்த போகிறேன். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாய் நன்றி ஆண்டவரே, பெரிய பயங்கரமான காரியம் செய்தவரே, பெரிய காரியம் செய்தவரே, புதிய காரியம் செய்தவரே, என் குடும்பத்தில் செய்தவரே, என் சபையில் செய்தவரே, என் வாழ்க்கையில செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிங்க, மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிங்க. என்னை சொந்தமாக்கினவரே, என்னை உமக்கென்று மீட்டெடுத்தவரே, ஓ ரிபானா மகாசத்துராதியாரானியா. இதை நீங்க அவங்களுக்கு செய்ததெல்லாம் நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப நாம சிந்திக்கக்கூடிய காரியத்துக்கு திரும்புவோம். அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மோசே சொல்லும்போது உபாகம புஸ்தகத்திலே உங்கள் முடிவை சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கிருபையை நாங்கள் சிந்திக்கிறோம், எங்களுக்கு அளித்த கிருபையை நாங்கள் சிந்திக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், உங்களை நடத்தினவர்களின் முடிவை சிந்தியுங்கள். மீண்டும் ஆகாயின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சென்ற நாட்களிலே, சென்ற காலங்களிலே அவர் உங்களுக்கு செய்ததை சிந்தியுங்கள், அவர் உங்களுக்கு செய்ததை சிந்தியுங்கள். இன்னும் நிறைய இருக்கு சிந்திக்க வேண்டியது. இன்றைக்கு ஒரு குறிப்பை நான் உங்களோட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். பேசட்டுமா? உங்களை தான் கேட்கிறேன், பேசலாமா? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் திரளாய் விதைத்தும் என்ன எப்படி அறுத்தீர்களாம்? கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையல, நீங்கள் குடித்தும் பரிபூர்ணம் அடையல, நல்ல வஸ்திரத்தை உடுத்தும் என்ன செய்யல? குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறான், எங்க போடுறானா? பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதாவது 7ஆம் வசனத்தை படிக்கும்போது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆவது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம். அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
வழியை சிந்திக்க சொல்லுகிறார். அவங்க நிலவரம் பார்த்து திரளாய் விதைத்தார்கள், அறுவடையோ கொஞ்சம். அதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்டாங்க. இந்த சுகர் வியாதி இருக்கிறவன மாதிரி அப்பதான் சாப்பிட்டுட்டு போறான். சாப்பிட்டு முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யுது? பசிக்குது. நாங்கள் ஊழியத்துக்கு வந்தப்போ அடையாறில் நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். இந்த ட்ரைனிங்கில் 2 ஆவி உண்டு. 24 மணி நேரம் ஜெபமும் பரலவும் போல இருக்கிற இடமும் அதுதான். ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் 2 வல்லமை ஆளுகை செய்யும். 1 தூக்கம். முன்னாடி ஒரு பியானோ இருக்கும், தூங்கக்கூடாது சொல்லிட்டு நெடுமுழங்கால நிற்பேன். எப்படியாலும் இந்த தூக்கத்தின் ஆவி ஜெயிக்கணும். இது காலாகாலங்களாய் எல்லா பரிசுத்தவான்களும் தோத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் ஜெயித்தார், சத்யநேசன் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர். மீதி எல்லாரும் தோத்துட்டோம். நெடுமுழங்கால நின்று காலைல 4 மணிக்கு தோத்துறாம் 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 டம்முன்னு போய் பியானோல முட்டி கீழே விழுந்திருக்கிறேன். தூக்கத்தின் ஆவி. 2வது, சாப்பிட்டுட்டு எங்க ரூமுக்கு வந்த உடனே பசிக்கும், அது பசியின் ஆவி. அது என்னன்னே தெரியாது. இந்த நாங்க ட்ரைனிங் எடுத்த நாட்கள்ல எங்களை ஆளுகை செய்த ஆவி. நல்லா சாப்பிடுவோம், டைனிங் ஹாலில் சாப்பாடு கிடைக்கும். சாப்பிட்டுட்டு அப்போ ரூமுக்கு ஒரு 10 ஸ்டெப் மேலே ஏறி போன உடனே பசிக்குதே, இதாலும் கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்குமே. நான் நினைக்கிறேன் அவங்க நன்றாய் புசித்தார்கள், ஆனா என்ன ஆகல? திருப்தி ஆகல. குடித்தார்கள், பரிபூர்ணம் அடையல. நல்லா உடுத்தாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்குலாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பண்ணவும் போறீங்க. எல்லா வருஷமும் பண்றோம், ஆனால் என்ன வரல? இதோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க கிறிஸ்மஸ் அப்போ நல்ல சேலை உடுத்திட்டு வரும்போது பின்னாடி இருக்கிற அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரர் 5000 10,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பார். ஆனா முன்னாடி இருக்கிற அம்மா ஒரு 600 ரூபாய்க்கு சேலை உடுத்திட்டு இருக்கோம். அது என்ன அருமையான கலர்ல! ஐயோ, நீ உடுத்தி இருக்குது 10,000ங்கிறது உனக்கு என்ன இல்லை? சிந்தை இல்லை. 600 ரூபா சேலை மேலதான் உனக்கு என்ன செய்யுது? கண்ணு. காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, பரிபூர்ணம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். சில சகோதரிமார் வீட்டு பீரோவெல்லாம் திறந்தா ஜெயலலிதா தோத்துருவா. அவ்வளோ அதிகமான சேரீ இருக்கு, எதை உடுத்துறதுன்னே தெரியல. ஒரு வீட்டில் எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு குடும்பம், புருஷங்கிட்ட கேட்பாங்க, நான் எதை உடுத்துன்னு நீங்க செலக்ட் பண்ணித்தாங்க. அப்படிலாம் சண்டை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. அதனால தான் நாங்கள் எங்கள் சபையிலெல்லாம் ஒழுங்கு வச்சுட்டோம், வெள்ளையும் சொல்லுமே வாங்கய்யா, பிரச்சனையே இருக்காது. ஆமாம், வெள்ளையா வந்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். புருஷன் செலக்ட் பண்ணி தர வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸ் கிடைக்கலாம், அது இன்னும் பிரச்சனை. சரி போட்டோம். இப்படியெல்லாம் உடுத்து இப்படியெல்லாம் ஜீவித்து திருப்தி வந்திருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். ஏன் திருப்தி வரல? ஏன் நிறைவடையல? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். ஒரு கன்வென்ஷன் நடத்த ஒரு பாஸ்டர் சொன்னார். கன்வென்ஷன் நடத்தி முடிச்சாச்சு. அடுத்த நாள் கன்வென்ஷன் நடத்தி முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு சண்டே நைட் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார் பாஸ்டர். அடுத்த நாள் காலையில் பாஸ்டர் வந்துட்டார். என்ன நேற்று ராத்திரி தான் போனாரு, காலையிலே வந்துட்டாரு. தம்பி, கன்வென்ஷன் நடத்தின செலவை கணக்கு பாருன்னார். கடன் இருக்கான்னு கேட்டார். நான் ரொம்ப அக்கறையா, ஏதோ கடன் பட்டிருந்தா குறைவுபட்டிருந்தா எதுவும் தருவார்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் கணக்கெல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் பணம் இருக்கு பாஸ்டர், இந்த மைக் செட்டுக்காரனுக்கு கொடுக்கணும், அது கொடுத்தா சரியா போயிடும், மீதி இருக்கான்னு கேட்டார். இப்போதான் கொஞ்சம் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் பாஸ்டர், மீதி இருக்கு. எவ்வளோ இருக்கு? ஒரு 4200 ரூபா இருக்குது பாஸ்டர். உடனே 2 கையும் உயர்த்தி, தெய்வமே நினக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னார். எனக்கு என்ன செய்யறார் தெரியல, யோசித்தேன். அப்புறம் சொன்னாரு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரு காரியத்தை நீ செய்து முடிக்கும் போது மீதி எடுத்தால் அது தெய்வத்தின் ஆசீர்வாதம். நீ குறைவுபடுவாயானால் அது தெய்வத்தின் சாபம். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு மாசமும் என்னை கணக்கு பார்ப்பேன். இந்த மாதத்தில் நான் மீதி எடுக்கிறேன்னா 10 ரூபாயாகில் மீதி எடுக்கணும், இல்லாவிட்டால் அது குறைவு. நம்முடைய வழியை சிந்திப்போம். இந்த டிசம்பர் முடிக்க போகிறேன், இந்த வருஷத்தை நான் முடிக்க போகிறேன். என்னுடைய வழி எப்படி இருக்கிறது? குறைவுபட்டிருக்கிறேனா? கடனாய் முடிக்கிறேனா?
இல்லாவிட்டால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான், ஒரு 100 ரூபாயாகிலும் மீதி எடுத்து நான் புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறேனா? வழியை சிந்திப்போ, வழியை சிந்திப்போ. குறைவுபட்டால், குறைவு உண்டென்று கண்டால், இந்த இன்னும் 10 நாட்கள் கிருபையா நமக்கு இருக்கிறது. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னை ஆண்டவரே கடங்காரனாய் அல்ல, குறை உள்ளவனாய் அல்ல, ஆண்டவரே நான் நிறை உள்ளவனாய் புதிய வருஷத்துல போகணும். எனக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றித்தான் நீ ஆகணும் ஆண்டவரே. அந்த புது கிருபையோடு நான் உள்ளே பிரவேசிக்கணும் ஆண்டவரே. இந்த வைராக்கியம் பெருகட்டும், வைராக்கியம் பெருகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 விதமான வழிகளை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச ஆசிக்கிறேன். நம்முடைய வழிகளை என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்களேன், சிந்தித்து பாருங்கள். கன்சிடர் யுவர் வே, கன்சிடர் யுவர் வேஸ். உங்களோட வழிகளை சிந்தித்து பார், வழி அல்ல வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதனால இன்றைக்கு 3 வழிகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, பிரியமான வழி, கர்த்தருக்கு பிரியமான வழி. நம்பர் 2, பின்மாற்றத்தின் வழி, வே ஆஃப் பேக்ஸ்லைடிங். பிரியமான வழி, ப்ளீசிங் வே. 3வது, பிசாசின் வழி. என்ன வழியா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வழி என்னது? எல்லாரும் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதை 3 சிந்திக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற என்னுடைய வழியை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது, என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்ததா? என்னுடைய வழி கர்த்தர் விரும்புகிற வழியா இருந்ததா? கர்த்தர் பிரியப்படுகிற வழியிலே நான் நடந்தேனா? நம்ம சிந்திக்கணும். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். Book of Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வாரா? அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வருஷத்துல எனக்கு சத்துருக்கள் பெருகினார்களா, இல்லாவிட்டால் மித்ருக்கள், மித்ரு என்றால் சிநேகிதர்கள், நேசிக்கிறவர்கள், என்ற சத்துருக்கள் எல்லாம் எனக்கு மித்ருவாய் மாறினார்களா? நான் சத்துருக்களின் நடுவிலே ஜீவித்தேனா, இல்லாவிட்டால் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், பாசான் தேசத்து எருதுகளை போல என்னை சூழ்ந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானதை நாய்களுக்கு ஒப்புக்கொடாதிரும் ஆண்டவரே. தேனீக்களை போல, பாசான் தேசத்து எருதுகளை போல சத்துருக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டார்களோ, இல்லாவிட்டால் சத்துருக்கள் உன்னோடு கூட சமாதானமாகும்படி வந்தார்களா? ஈசாக்கு துறவு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு துறவை தோண்டினான். அங்கே ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இந்த துறவு உன்னுடையதா இருக்கலாம், தண்ணீர் யாருடையது? எங்களுடையது. நம்ம பெங்களூர், கர்நாடகா, தமிழ்நாடு பிரச்சனை மாதிரி. தமிழ்நாட்டில் சொல்றாங்க, நீண்ட தூரம் காவேரி எங்க தேசத்துல பிரயாணம் பண்ணுது, அதனால காவேரி எங்களுக்கு சொந்தம். டேமே எங்க ஊர்ல தான் இருக்கு, தண்ணி எங்களுக்கு சொந்தங்கிறான். மழை எங்க பெய்யுது? கர்நாடகாவில். இது பிரச்சனை. ஈசாக்கே, துறவு உன்னுடையதா இருக்கலாம், ஆனால் இந்த பூமியில சுரக்கிற நீர் எங்களுடையது. கொஞ்சம் அப்புறம் போய் இன்னொரு துறவை தோண்டினான். அங்கேயும் வாக்குவாதம். 3ஆமത്തെ ஒரு துறவை தோண்டினான். அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். அபிமெலேக்கின் ராஜா அவனோடு உடன்படிக்கை வந்தான். அவன் கேட்கிறான், நீங்கள் ஏன் என்னிடத்துல வந்தீர்கள்? எதுக்கு வந்தீங்க? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற கிரியைகள் அவருக்கு பிரியமாயிருந்தால், நான் நடக்கிற வழிகள் பிரியமாயிருந்தால், எல்லா நாளும் சத்துருக்கள் பெருகவே மாட்டாங்க. ஒரு நாள் இந்த சத்துருக்கள் எல்லாம் நம்மோடு கூட ஐக்கியமாவாங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொண்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏன் சத்துரு பெருகிறாங்க?
அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்தில் ஒரு உதாரணத்தை உங்களோடு பேச ஆசிக்கிறேன். நம்முடைய வேத புத்தகத்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். அங்கே படிக்கும்போது சாலமோனுடைய சாட்சி குறித்து நாம் படிக்கிறோம். 1 Kings chapter 5 verse 4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோனுடைய அருமையான சாட்சி. கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். எனக்கு யார் இல்லை? விரோதி இல்லை, எனக்கு சத்துரு இல்லை. இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நல்ல சாட்சி பாருங்க. இன்னொரு ராஜா சொல்லுகிறான். 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 14 verse 6, 6வது வசனம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தது. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசம் அமைதலா இருந்தது. ஆசா ராஜா சொல்லுகிறான், நோ பேட்டில் அட் ஆல். சாலமோன் சொல்லுகிறான், நோ எனிமி ஃபார் மீ, எனக்கு விரோதியே இல்லை. இவ்வளவு நல்ல சாட்சி. இந்த சாட்சி ரொம்ப நேரம் நிலைக்கல, கொஞ்ச நேரம் தான் நிலைச்சது. 5ஆம் அதிகாரத்தில் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சொன்ன சாலமோனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நாம் படிக்கும்போது 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அடுத்ததாக 23வது வசனம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாத் தேசர் என்னும் சேபாவின் ராஜாவை கூட்டி ஓடி போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவன் சத்துருக்களை எழுப்புகிறார். 5ஆம் அதிகாரம் வரைக்கும் இளைப்பாறுதல், சுகம் எல்லாம் இருந்துச்சு. இந்த யுத்தம் இல்லாத, சத்துரு இல்லாத, விரோதி இல்லாத வருஷங்கள் கொஞ்ச நாள் தான். 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது கர்த்தரே சத்துருக்களை எழுப்புகிறார். கர்த்தரே சத்துருவை எழுப்புகிறார். ஒரு காலத்திலே சாலமோனை கேட்டால் சொல்லுவான், தேவன் என் மேல் அன்பா இருந்தார், நானும் தேவனை நேசித்தேன். நான் தேவனை நேசித்த போது, தேவன் என்னை நேசித்த போது எனக்கு என்ன இல்லை? சத்துருவே இல்லை. ஆனா 11ஆம் அதிகாரத்தில் வரும்போது தேவ அன்பிலிருந்து விலகிட்டான். கர்த்தரே சத்துருவை எழுப்பிட்டார். எவ்வளவு பரிதாபம். 11ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். என்ன நடந்தது? 3வது வசனம். அவனுக்கு பிரபுகள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். மனையாட்டினா யாரு? மனைவி. மறுமனையாட்டினா யாரு? துணைவி. மனைவி யாரும் துணைவி யாரும். மொத்தம் எவ்வளவு இருக்கிறாங்க? 2 பேரையும் சேர்த்தா? சும்மா சொல்லுங்களேன். மனைவி யாரும் துணைவி யாரும் 1000 பேர். அவங்க என்ன செய்தாங்களாம்? வாசிங்கய்யா. அவருடைய இருதயத்தை என்ன செய்தார்களாம்? அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இப்போ சாலமோனுடைய இருதயம் தேவனையே நேசித்த இருதயம், தேவனையே தரிசித்த இருதயம் வழுவி போயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திர, திசை மாறி போய்விட்டான். ஆனாலும் கர்த்தர் இன்னும் நேசிக்கிறார். இன்னும் நேசித்து என்ன செய்கிறாராம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற, சாலமோனே அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? அப்படியே சாலமோனை பத்தி பேசுறேன். சமாதான புருஷன். சாலமோன் யார்?
கொஞ்சம் பேசுங்களேன். சமாதான புருஷன். தாவீதுனால ஆலயத்தை கட்ட முடியல. ஆலயம் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் யார் தெரியுமா? சத்தமா பேசுங்களேன். சாலமோன். தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை, ஆலயத்தை நிரப்பினதை முகமுகமாய் கண்டவன். தேவனுடைய மகிமையை தாவீது கூட பார்க்கல. தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன் சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்யணும். அந்த மகிமையை தாவீதால பார்க்க முடியல. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயத்திலே மகிமை நிரப்பினது, மகிமை இறங்கி வந்தது. மகிமையை கண்டவன், தேவ சத்தம் கேட்டவன். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சாலமோனே, இன்னைக்கு எப்படி இருக்கிற? கர்த்தர் இன்னும் நேசிக்கிறார். இந்த வழியை சீர்படுத்து, இந்த வழியை செவ்வைப்படுத்து, உன் வழியை சீர்தூக்கிப்பார், உன் வழியை சிந்தித்துப்பார். இப்போ சாலமோனை கேட்டால் சொல்லுவான், என் இருதயம் வழுவி போயிற்று, அந்நிய ஸ்திரீகள் மேல் என் இருதயம் வழுவி போயிற்று. அவன் 1வது வசனத்தில் படிக்கும்போது அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அப்படின்னு அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சரி, போன போறோம் பார்வோனின் குமாரத்தியை ஒன்ன லவ் பண்ணிட்டான் விட்டுறலான்னா, அடுத்து சொல்றான் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான ஒன்ன ஏதோ ஒரு எகிப்துல இருக்கிற ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண, நீ நேசிச்ச, நான் விட்டுறலான்னு பார்த்தா ஒரு தேசத்தையும் விட மாட்டேங்கிறியே. இவர் என்ன மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ன தெரியல எனக்கு. ஒரு பொண்ணையும் விட மாட்டேங்க, ஒரு தேசத்தாலே விட மாட்டேங்கிறியே. அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான், அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அந்த ஸ்திரீகளின் அன்புதான் தெய்வத்தை விட்டு அவனை திசை மாற பண்ணிட்டு, இருதயத்தை வழுவி போக பண்ணிட்டு. ஆனாலும் கர்த்தர் எச்சரிக்கிறார், இது ஒரு பாவம். 2வது, நான் உங்களுக்கு ஒரு முறை பிரசங்கித்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். ஆலயத்துக்கு பக்கத்தில் மண்டபங்களை கட்டினான். ஓய்வு நாள் மண்டபம், அதாவது ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்து ஆராதிக்கிற ஒரு மண்டபம். வாசல் மண்டபம், வாசல் மண்டபம். அந்த வாசல் மண்டபத்தில் 2 பேருக்கு பிரச்சனை. யாஜ்யம் வந்தால் சத்தியம் பண்ணுகிற இடம். பேதுரு அங்கதான் சத்தியம் பண்ணார். 3வது, ராஜா பிரவேசிக்கிற ஒரு மண்டபம். என்ன மண்டபமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். ராஜாவுக்கு மாத்திரம் ராயல் வே, அது ராயல் பாத். ஆலயத்துக்குள்ள போறதுக்கு ராஜாவின் வழி அது. நம்ம ஊர்ல எல்லாம் விஐபிகள் போறதுக்கு கிரீன் வே மாதிரி அது. சாலமோனின் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை கட்டினான். அதனால்தான் அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தவன் 5 மண்டபம் சொல்லியிருக்கு. அதுல ஒரு கட்டிடம், அங்க ஒரு குளம் இருந்தது. இப்படி மண்டபங்கள் கட்டப்பட்டது. அதோடு கூட ஆலயத்துக்கு பக்கத்துல, ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்துக்கு பக்கத்துல பார்வோனின் குமாரத்திக்கு ஒரு மண்டபம் கட்டினான். யாருக்கு ஒரு மண்டபம்? அதாவது தேவனையும் தன் மனைவியையும் ஒரே ஸ்தானத்தில் வைத்தான். நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நேசித்தது ஒரு பாவம். 2வது, தன் நேசித்தவளை யாருக்கு சமமாக்கினான்? தெய்வத்துக்கு சமமாக்கினான். இந்த உலகத்துல நம்ம நல்ல நேசிக்கலாம் அநேகரை, ஆனால் அவர்களை தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடாது, தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்தார், விரோதி எழுப்பினார். ஏன் விரோதி எழுப்பினார்னா, என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன், என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன். அதுல கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர். பார்வோனின் குமாரத்திக்கா எனக்கு சமமாய் ஒரு மண்டபம் கட்டினாய். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க வீட்டுல போய் உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு ராஜாவினுடைய தகுதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். அதுல ஒண்ணு என்னன்னா,
அவன் எகிப்துக்கு ஜனங்களை போகக்கூடாது, தானும் எகிப்துக்கு போகக்கூடாது, எகிப்தில் போய் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. குதிரைகள்ல ரொம்ப விசேஷமான குதிரை வந்து எகிப்தின் குதிரை. ஆனா இவன் எகிப்துக்கே போய் ராஜா கிட்டயே பேசி, உன் பொண்ணை நான் விரும்புறையே எனக்கு கட்டித்தான் கட்டிட்டு வந்துட்டான். பிரமாணத்தை எல்லாம் மீறிட்டான். கர்த்தர் சத்துருவை எழுப்பிட்டார். சாலமோனே, தேவனுக்கு அன்பாயிருந்தவனே, தேவ தரிசனம் பெற்றவனே, மகிமையை கண்டவனே, கர்த்தருக்கு பெரிய ஆலயத்தை கட்டினவனே, ஏன் கர்த்தர் உனக்கு சத்துருவை உண்டாக்கினார்? இப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என் வழி கர்த்தருக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. மருமகளே, ஏன் உன் மாமியார் உனக்கு சத்துருவை போல தெரிகிறாள்? ஏன் உன் நாத்தனார் உனக்கு சத்துருவை போல தெரிகிறாள்? ஏன் உன் இனஜன பந்துக்கள் எல்லாம் உன்னை சத்துருவாய் பார்க்கிறாங்க? ஏன் நீ அவர்களுக்கு சத்துருவாய் மாறி இருக்கிறாய்? உன்னே ஒன்று சொல்லுவேன், வழியை சரிப்படுத்து. வழியை சரிப்படுத்து. உன் வழியை சீர்தூக்கிப்பார். உன் வழி சரியாக்கப்படுமானால் உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு எப்படி ஆயிடுவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க? ஏற்றுக்கொண்டா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என் வழி சரியில்லாதனால தான் எனக்கு என்ன வராங்க? நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்பு, படுத்தாலும் தப்பு, எதை செய்தாலும் தொட்டாலும் தப்பு. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சிட்டா அறிவு இருக்கா அவனுக்கு? ஆமா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களையே நீங்க நிதானித்து பாருங்க. எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்களா, இல்ல சத்துருக்கள் சமாதானமா இருக்கிறாங்களா? இன்னும் சத்துருக்கள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா என் வழி சரியில்லை. ஒரு காலத்துல சிமேயி தாவீதுக்கு சத்துரு, அபிமெலேக்கு ராஜா ஈசாக்குக்கு சத்துரு. ஆனா இவங்களோட வழிகளை சரி பண்ணின போது அவங்க எல்லாம் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இது சத்தியமானால் ஆண்டவரே, சத்துருக்கள் என்னோடு சமாதானமாக்குகிற உமக்கு பிரியமான வழியா என் வழியை மாற்ற ஆண்டவரே. கண்களை மூடி இருக்கிற நாம், எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க நம்புவீங்கன்னா, உணர்வீங்கன்னா, உங்களோட வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வழி சரியில்லை ஆண்டவரே, என் வழியை செவ்வைப்படுத்துகிறேன், என் வழியை நான் சரிப்படுத்துகிறேன், என் சத்துருக்கள் எனக்கு சமாதானம் ஆகட்டும் ஆண்டவரே. சத்துருக்கள் பெருக வேண்டாம், என்னோட சத்துருக்கள் சமாதானம் ஆகட்டும் ஆண்டவரே. உன்னை ஒப்புக்கொடு, உய்த்து ஆராய்ந்து பார்த்து உன் வழியை சரிப்படுத்து. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாய் உன் சத்துருக்களோடு கூட கர்த்தர் உனக்கு ஒரு ஐக்கியத்தை தருவார், சமாதானத்தை தருவார். உன் வழி சரிப்படுமானால், உன் வழி செவையாக்கப்படுமானால், உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு அவர் பாதபடியாக்கி போடுவார், நம்மை சரிப்படுத்துவா. கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க முயற்சிப்போம், ஒப்பு கொடுப்போம். இருதயம் வழுவி போகிற, பின்மாற்றத்தை நோக்கி போகிற வசியத்தை விட்டு வெளியே வருவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். இரண்டாவது ஒரு வழி, பிரியமான வழி மாத்திரமல்ல, இரண்டாவது என்ன வழி சொன்னேன்? பின்வாங்கும் வழி, பின்மாற்றத்தின் வழி, இல்லாவிட்டால் பின்வாங்கும் வழி. Proverbs, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன், பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைகிறான். அதாவது பின்வாங்குகிற மனுஷன் வந்து என்ன செய்வானா, திருப்தியா இருப்பான். நான் போற வழி கரெக்டு தான், நான் கரெக்டா தானே இருக்கிறேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி ஒரு திருப்தி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டாலே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பின்வாங்கும் இருதயம் உள்ளவன். அதனாலதான் இந்த வழிக்கு ஒரு பெயர் கொடுத்தேன், பின்வாங்கும் வழி. பிரியமான வழி, இரண்டாவது பின்வாங்கும் வழி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆகாயில படிச்ச மாதிரி சாப்பிட்டும் திரும்ப திரும்ப என்ன செய்து
பசிக்குது, குடிச்சும் திரும்ப திரும்ப என்ன செய்யுது, தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை உடுத்தியும் குளிர் அடங்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? பையில தான் போட்ட மாதிரி இருக்கு. 1000 ரூபாய் போட்டேன் காணுமே. அது வந்த வழி தெரியாமலே என்ன செய்யுது, போயிட்டு இருக்கு. ஆனாலும் வெளியே என்ன தெரியுமா, கர்த்தர் ஒரு குறைவும் வைக்கலையா, என்ன ஐஸ்வர்ய சம்பன்னனாய் வச்சிருக்கிறார். இப்படி ஒரு சபை இருக்கு பைபிள்ல, வேற எங்கேயும் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஐஸ்வர்ய சம்பந்தர்களா இருக்கிறோம், நிறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அதாவது இது என்ன ஜீவியன்னா, உள்ள ஓட்ட. நம்ம சில கார்ல எல்லாம் வாகனத்தில் எழுதியிருக்கோம், உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். உள்ள அழுதாலும் உதடு என்ன செய்யணுமா? இது மனுஷனை பிரியப்படுத்துற ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்லுவேன், அகத்தின் அழகுதான் என்ன செய்யுமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள சந்தோஷமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உதடுகள் என்ன செய்யும்? மலர ஆரம்பிக்கும், சிரிக்க ஆரம்பிக்கும். உள்ளதான் எல்லாம் இருக்கே. இங்க திருப்தி அடைகிறான். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைகிறான். அப்படியானால் நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே உபவாசிக்கிறேன், ஒரு கூட்டத்துக்கும் தவறாம வரேனே, காணிக்க தசம்பாகலா கொடுத்துட்றேனே, எனக்கு என்ன குறை இருக்கு? எனக்கு என்ன குறை இருக்கு? உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிட்டீங்கன்னா you are a backslider. நீங்கள் ஒரு பின்மாற்றக்காரன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாக்கியவான். அப்ப நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல திருப்தியே வரக்கூடாது. மாத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பாஸ்டர் லாசரஸ் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். இறந்துட்டார். நல்ல ஒரு பரிசுத்தவான். அந்த பாஸ்டர் ஐயா கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டா, எனக்கு தகப்பனுடைய வயசு, என்னுடைய தகப்பனை போல ஒரு வயசு அவருக்கு. மற்ற எந்த கன்வென்ஷன் பிரசங்கர் வந்தாலும் ஹோட்டல்ல ரூம் போட்டு தருவார், இல்லாட்டா யாரும் விசுவாசி வீட்டில் தங்க வைப்பார். ஆனா சிஸ்டர் சாரல் நவராஜ் தான் அங்கே அவங்களோட கன்வென்ஷனுக்கு வருவாங்க. அவங்க கொஞ்சம் பலவீனமான போது என்னை கூப்பிட ஆரம்பித்தார். வருஷம் கன்வென்ஷன் போவேன். அவர் சொல்லுவார், உங்களுக்கு என் ரூம்லேயே இடம் தந்துருக்குறேன் அப்படின்வார். அவர் ரூம்லேயே ஒரு கட்டில் தந்துடுவார். அவர் கீழே பாயில் சும்மா இப்படி இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படி சாஞ்சிருப்பார். தலையானில் கூட படுத்து தூங்க மாட்டார். ராத்திரி தூங்குனதை நான் அவரோட பழகின நாட்களில் பார்த்ததே இல்லை. ஆவியில் நிரம்பி ஜெபிப்பார், அதட்டுவார் பிசாசை. ஒரு வயசான மனுஷன் ஜெபிக்கும் போது ஒரு வாலிபன் தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நானே எழுப்பி பக்கத்தில் உட்காந்துக்கிடுவேன். காலையில் அவர்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் ராத்திரிலாம் கொஞ்ச நேரம் கூட தூங்கலையே, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க போல இருக்கு. நான் எங்க ஜெபிச்சேன்? சும்மா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தேன். அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு ஒரு ஜாமக்காரனா இருந்தார். அவர் பிரசங்கிக்கும் போது ஆவியில நிறைவார். ஆவியில நிரம்பி அப்படியே அவர் சிரிப்பார். அதை பார்க்கும்போது மகிமையா இருக்கும், இவ்வளவு மேன்மையா இருக்கும். இதே நம்ம ஆட்களா இருந்தா ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு வந்துட்டா போதும், 3 நாள் படுக்க விட்டு எழும்ப மாட்டேங்கிறான். என்ன பிரதர், என்ன சிஸ்டர்னா, போங்க பாஸ்டர், நேத்து 10 மணிலேருந்து காலை 5 மணி வரை எங்க பாஸ்டர் இழுத்துட்டார் ஜெபத்தை, ஒரு நிமிஷம் கூட தூங்கல, தூங்காம ஜெபிச்சுட்டு வந்து அந்த களைப்பிலேயே 3 நாள் எழும்ப முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கன்வென்ஷன் நடத்திட்டா போதும். நாங்கள் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும்போது அப்படிதான். ஒரு கன்வென்ஷன் நடத்திட்டு அங்கே இருக்கிற அந்த சபை ஊழியக்காரங்க 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் வேணும்னுவாங்க. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். என்னத்துக்கு ரெஸ்ட்? என்ன கழட்டிட்டீங்க? உங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவீங்களா? எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன ஆகும்? இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும். அது வரைக்கும் என்ன வராது, நமக்கு இளைப்பாறுதலே வராது. பாத்திரக்காரனுக்கு பாத்திரத்தை கொடுக்கணும், பந்தல்காரனுக்கு பணத்தை கொடுக்கணும். ஒவ்வொன்றும் காணல நம்ம தான் கேட்பான். வீட்டுக்காரங்க, ஏலப்பா என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி முடிச்சுட்டேன், நான் போய் படுத்து தூங்குறேன்னா காரியம் ஆகுமா? வீட்டுக்காரியன்னா மாத்திரம் 5 நாள் கூட தூங்காமல் முழிச்சிருக்கிறோம். ஒரு நாள் விழிப்பு ஜெபம் பண்ணினதுக்கு எத்தனை நாள் ரெஸ்ட்? ஒரு கன்வென்ஷன்ல அட்டன் பண்ணதுக்கு 4 நாள் ரெஸ்ட் தேவைப்படுது. இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்ன தெரியுமா, நான் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டேன். சிலர் இருக்காங்க, ஆமா டெய்லி பைபிள் படிக்கிறோம், ஒரு நாள் படிக்கலன்னா ஆண்டவர் கொன்னா போடுவாரு. பைபிள் படிக்கிறதுல ஒரு பரம திருப்தி. அவன் என்னைக்கோ ஒரு நாள் 4 அதிகாரம் படிச்சுட்டான். இந்த நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க,
10 புள்ள பெத்தவளுக்கு தலை புள்ளக்காரி என்ன செய்தாலாம்? வைத்தியம் சொன்னாலாம். கேட்டிருக்கீங்களா? 10 புள்ள பெத்தவளுக்கு வைத்தியம் தெரியாதா? தலை புள்ளக்காரி என்ன செய்யறா? நீங்க அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்றாளாம். என்கிட்டயும் சிலர் இருக்கிறாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு அவங்க பண்ண பிரசங்கத்தெல்லாம் எனக்கு பண்ணுவாங்க ஃபோனில். எனக்கும் தலைவலின்னு சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, பிரதர் ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்கு, அதை பேசிட்டு நான் வரேன். ஏன்னா அவன் என்கிட்ட தான் படித்தான், என்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தான், என் கூட தான் இருந்தான், ஊழியத்தில் உருவாக்குனதில் நம்ம தான். இப்போ அவர் என்னென்னா அவர் பிரசங்கத்தையே நமக்கு அனுப்புகிறார். கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அவன் 10 பிள்ளை பெற்றவன்யா, நம்ம இப்போ தான் தலைப்புள்ளே பெற்றிருக்கிறோம், நம்ம போய் இவனுக்கு வைத்தியம் சொல்லலாமா? என்ன தப்பு இல்லை. வாட்ஸ்அப்பில் லெட்டராக எழுதி அனுப்புறது, நான் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சில மேனஸ்லாம் தேவையா? திருப்தி அடையக்கூடாது. வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் ஆராதிக்கிறதிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு திருப்தியே வரக்கூடாது. நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிற. என் நாமத்து நிமித்தம் எப்படி பிரயாசப்பட்டாங்களாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்காம, ரெஸ்ட்லெஸ் ஒர்க். ரெஸ்ட் எடுக்காம எனக்காக நீ பிரயாசப்பட்டாய், அதை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டாலே ரெஸ்ட் தேவைப்படுது. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங். I have a self-satisfying. That's why my way is a backsliding way. என் வழி பின்மாற்றத்திற்கான வழியா இருக்க காரணம் என்ன? எனக்குள்ள ஒரு திருப்தி, சுய திருப்தி வந்துட்டு. பயப்படுவோம். நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு பின்மாற்றக்காரர். உங்களோட வழி பின்மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. சமயம் இல்லை, அடுத்த குறிப்புக்கு போகிறேன். பீலையாமின் வழி, 3 பி, பிரியமான வழி, பின்வாங்கும் வழி. பீலையாமின் வழின்னு சொல்லி பேசலாம், அதை விட பிசாசின் வழி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது 4வது குறிப்பா வச்சுக்கிடுங்க. நான் 3ஓடு கூட நிறுத்துகிறேன். பிசாசின் வழி, பிசாசின் வழி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை படிக்கும்போது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்வார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். என்ன போதிப்பாராம்? இது உண்மையாவே கர்த்தரின் வழி. என்ன வழி? கர்த்தரின் வழியை கேட்கறதுக்காக தான் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக? கர்த்தரின் வழியில நடக்கலாம். அது கீழே படிக்கும்போது, யாக்கோபின் வம்சத்தாரே, 5வது வசனம் நினைக்கிறேன். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அப்போ கர்த்தரின் பாதையில நடக்கலாம், கர்த்தருடைய வசனத்தின் பாதையில நடக்கலாம் வாங்க அப்படின்னு திரளான ஜனங்கள் வராங்க. ஆனா அங்க நடந்த வழியை பார்த்தா வித்தியாசமான வழியா இருக்கு. 6வது வசனம், யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? கை நெகிழ்ந்தீர். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை என்ன செய்தீர்? கை நெகிழ்ந்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிட்டு விட்டீர். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா ஒரு இங்கிலீஷ் பைபிளையும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வேற பாஷையில படிச்சினாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் கைவிட்டுட்டார்? அவங்க என்ன தீர்மானத்தோட வந்தாங்க தெரியுமா? கர்த்தரின் வழியில் நடக்கலாம், கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்கலாம், கர்த்தருடைய பாதையில நடக்கலாம் சொல்லி வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள கைவிட்டுட்டேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து. என்ன போதகம்? எருசலேமுக்கு கீழே யார் இருக்கான்னா பெலிஸ்தியர் இருக்கிறாங்க. யார் இருக்கா? சிட்டி ஆஃப் பெலிஸ்டைன்ஸ், கீழ் திசையில. அந்த கீழ் திசையாரின் போதகம் என்ன போதகமாம்? நாள் பார்க்கிறவர்களும் என்ன செய்றாங்க? நாள் பார்க்கிறாங்க. இதற்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன், ராங் டாக்ட்ரின். அவங்க சரியான உபதேசத்தில் நடக்க வந்தாங்க. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து என்ன வருமா? கர்த்தரின் வசனமும் வரும்.
சியோனின் உபதேசமும் எருசலேமின் உபதேசத்திலே நடக்கலாம், கர்த்தருடைய வழியில நடக்கலாம், கர்த்தருடைய பாதையில நடக்கலாம்னு பார்த்தா இப்போ ஒரு புது டாக்டரின் வருது. எங்க இருந்துன்னா ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வருது. முந்தியெல்லாம் டாக்டரின் வெஸ்டர்ன்ல இருந்து வந்துச்சு. இப்போ ஈஸ்டர்ன்ல இருந்து என்ன வந்துட்டு இருக்கு? டாக்டரின் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நாள் பார்க்க, நல்ல நாள் பார்க்கிறது, கெட்ட நாள் பார்க்கிறது, ராவு காலம், யமகண்டம், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஒரு பிரதர் கொஞ்சம் நிறைய டேப்லெட்டோட வந்தார். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் வீட்டில் இருப்பீங்களான்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டேன். நான் ஒரு மருந்து சாப்பிட போகிறேன், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி தரணும் அப்படின்னார். நான் அவருடைய விசுவாசத்தை குறை சொல்லலை. சரி பிரதர், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நான் இன்னைக்கு இருக்கிறேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வர முடியுமா? நாளைக்கு ஒரு ஊழியத்துக்கு போகிறேன்னு. ஐயா, செவ்வாய்க்கிழமை மருந்து சாப்பிடக்கூடாதையா, செவ்வாய்னா வெறுவாய்யா, செவ்வாய்னா வெறுவாயா, அதனால பொண்ணை கொடுத்தாலும் புதனை வாங்கணும். அவர் சொல்றார், பொண்ணை கொடுத்தாலும் புதனை வாங்கணும், புதன்கிழமை நான் காரியத்தை ஆரம்பிச்சா நல்லது, அதனால் நாளைக்கே வரட்டுமா அப்படின்னார். சாப்பிடுறது மருந்து, வியாதிக்கு மருந்து, இதுக்கு ஒரு நல்ல நாள். என்ன சொல்றது? இவங்கெல்லாம் கேட்டா ஆதி பெந்தகோஸ்த விசுவாசிகள். ஆமா, போன செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே பெங்களூர்ல ஒரு கல்யாணம், பிரசங்கியார் நான். செவ்வாய்க்கிழமை கல்யாண பொண்ணுடைய அப்பா யாருன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த டைரக்டர். அந்த கல்யாணத்தில் ஒரு அனுபவத்தை பார்த்தேன். ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸில் வந்திருந்தார். அந்த பொண்ணு கொண்டு வரத்துக்கு ரோல்ஸ் ராய் கார் வந்திருந்தது. எனக்கு ஒரு அற்ப ஆசை, அந்த கார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இதுவரை ஃபோட்டோவே எடுத்ததே கிடையாது, என் கேமராவில் ஃபோட்டோவே இருக்காது, அது எடுக்கிற பழக்கமும் இல்லை. ஒரு சின்ன அற்ப ஆசை, இந்த ரோல்ஸ் ராய் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என் பையன்கிட்ட காமிச்சா, இதை டிடிபியில் வைங்கப்பா சம்பா அப்படிங்கிறான். அதுக்கு இல்லைடா, இது பார்த்துக்கோ இந்த காரை அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், சும்மா ஒரு 5 கோடி ரூபா தான் அந்த கார், வேற ரொம்ப இல்லை. அந்த மெர்சிடிஸில் வந்தவர் சர்ச்சுக்கு வெளியே விட்டுட்டு காரை, அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு, நடந்து வரார். இந்த பொண்ணுடைய அப்பா போய், சார் உங்கள் கார் இங்கே ஏன் நடந்து வரீங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னார். நான் என்னுடைய ஆடம்பரத்தையும் என்னுடைய வசதியும் காட்டுறதுக்கு கடவுளுடைய ஆலயத்துக்கு நான் வரக்கூடாது, அது நான் ரோட்டில் காமிச்சுக்கிடலாம். நான் கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள, ஒரு இந்து மனுஷன் ரவணன் அவர் பேர், ஒரு ஆலயத்துக்குள்ள கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வரேன், கார் குப்பையாக கிடக்கட்டும், அது ரோட்டு ஓரம், ஒருவேளை பிஎம்சி கார் தூக்கிட்டு போனால் போட்டோம், நான் கடவுள் சமூகத்தில் வரும்போது எங்க பழக்கம் பாதரட்சி கூட இல்லாமல் வருவோம். நம்ம ஆளா இருக்கட்டுமே, ஒரு பிஎம்டபிள்யூ கிடைச்சதுன்னா அப்படி வரும்போதே எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு ஆடியில் வந்தா நம்ம எல்லாம் அவங்கள பார்க்குற மாதிரி தான் வருவோம். ஒரு இந்து மனுஷனுக்கு இருக்கிற பக்தியை பாருங்களேன். அதனால தான் கர்த்தர் நமக்கு தராம இருக்கிறாரு என்ன தெரியல. நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கீழ் திசையாரின் உபதேசம், உனக்குள்ள ராங் டாக்டரின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஞ்சனம் பார்க்கிறது, இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற துருபதேசம். இன்னும் சிலர் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடி ஓடி குறி கேட்கிறது. ஏதாவது சொல்ல மாட்டார், உனக்கு தேவையானது சொல்றதுக்கு எல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசித்தாலே உன் கண்கள் தெரியும், கண்களை திறக்கப்படும். இந்த உபதேசம் உனக்குள்ள இருக்கா? அடுத்து அந்த கீழே வார்த்தை பாருங்க, அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார். பிரியப்படுகிறவர்களே, அவங்க யார் மேல பிரியப்படுறாங்களாம்? இப்ப ஒரு கேள்வி, அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படணும்னா அந்த பிரியப்படுறவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனம். அதுல யார்? ஃபெமிலின் ஜெண்டரா, மேக்ஸிலின் ஜெண்டரா, ஆண்பாலா பெண்பாலா? பேச மாட்டேங்கிறீங்க. அந்த வார்த்தை நல்லா படிங்களேன். இஸ்ரவேலின் பெண்கள் யார் மேல லவ் வந்திருக்கு? பிராங்கா பேசுறேனே, அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள். ஆண்களா? புத்திரர் அப்படின்னா யாரு? ஆண்கள்.
அந்நிய புத்திரர் யார்? பெலிஸ்தீரின் மக்கள் மேல, ஆண் மக்கள் மேல இஸ்ரவேலின் பெண் மக்கள் என்ன செய்றாங்களா? காதல் கொள்கிறார்கள். இட்ஸ் கால்ட் a wrong deeds, wrong doctrine. Second one, wrong deeds, தவறான செய்கை. சிலர்லாம் சொல்றாங்க, ரட்சிக்கப்படாதவங்கள நம்ம என்ன செய்யலாம் பாஸ்டர்? கல்யாணம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம் பாஸ்டர். உன்னை அவன் இழுத்துட்டு போயிட்டா நீ போய் சுத்திட்டு வருவியா கோயிலெல்லாம்? நான் முதல் பாம்பேக்கு ஊழியத்துக்கு போனேன். அங்கே ஒரு சபை, பேர் சொல்ல விரும்பல, அந்த சபையில் பாஸ்டருக்கு உடன்வழியக்காரன் ஒரு பையன் இருந்தான். அவன் தான் எனக்கு எல்லா பணிவிடையிலும் செய்துட்டு இருந்தான். தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டேன். இல்லைன்னா, கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பம் இருக்கா? ஏன்னா உங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் சன்னியாசிகளாக இருக்கிறாங்களே, நீ கல்யாணம் பண்ண விரும்புறியான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், பண்ணணும் பாஸ்டர். ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் பாஸ்டர், அது எனக்கு தரிசனம் பாஸ்டர். அப்படின்னா தரிசனம் எங்கிருந்துலாம் வருதுப்பா? முகமதிய பொண்ணுக்கு மேல தரிசனம் வருது. இல்லை, உன்னை ஒருவேளை அவ மசூதிக்கு கொண்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? அது எப்படி நான் விடுவேன்? கடைசியில் பார்த்தா இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஓ அல்லா அக்பர் அல்லான்னுட்டு இருக்கிறான். அந்நிய புத்திரர் மேல், அந்நிய புத்திரிகளின் மேல் நீ பிரியப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வாழ்க்கையில் கல்யாணம் ஒரு முறை தான். அதனால தான் பெற்றோர்கள்லாம் பார்த்து நல்ல குடும்பமாக அமையணும்னு சொல்லி அவங்க சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு விவாகம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அந்நிய புத்திரர் மேலெல்லாம் பிரியப்பட்டுட்டு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார். கைவிட காரணம் என்னங்க? யாக்கோபின் வம்சத்தாராகிய ஜனத்தை என்ன செய்தீர்? கை நெகிழ்ந்தீர். கைவிட்டுட்டார். ஏன் சாலமோனை ஏன் கைவிட்டார் தெரியுமா? பார்வோன் குமாரத்தி ஒண்ணுன்னா பரவாயில்ல, அம்மோனை விடல, மோவாபை விடல, எந்த ஜாதியும் விடல. கர்த்தர் கைவிட்டுட்டார். கர்த்தர் உன்னை கைவிடணும்னா அந்நிய புத்திரர் மேலும் புத்திரி மேல ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்களை கைவிடாது இருக்கணும்னா நீ காத்திரு. இஸ்ரவேலிலே உனக்கு ஒரு புத்திரன் உண்டு, இஸ்ரவேலிலே உனக்கு ஒரு புத்திரி உண்டு. இந்த ராங் டீட்ஸ் அது உனக்கு எனக்கு வேண்டாம். சிலர்லாம் பொண்ணு கருப்பா இருந்தாக்கா தேவசித்தம் வரமாட்டேங்குது, டவுரி கம்மியானாக்கா என்ன செய்ய மாட்டேங்குது? தேவசித்தம் வரமாட்டேங்குது. ஆமா, கார் வாங்கி தந்தா, பொண்ணு வீட்டில் கார் வாங்கி தந்தா என்னது? கர்த்தர் சித்தம் அதான்யா. அதுதான் சொல்லியிருக்கு. அங்கே என்னெல்லாம் இருக்கான்? குதிரை இருக்கான், ரதம் இருக்கான், பொக்கிஷங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. ராங் டிபெண்டிங். மாமனார ஒன்னு இல்லாம ஆக்கி நான் மட்டும் வாழலாம்னு நினைக்காத தம்பி, நீ கர்த்தரை சார்ந்தரு. அங்க அது கிடைக்கும், இங்க இது கிடைக்கும், அதனால நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பிக்கிடலாம் அப்படின்னு நினைக்காத. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக அடுத்த வசனத்திலே, அவர்கள் தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. அவருடைய தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. கைகளின் கிரியும், கைகளின் கிரியையும், தங்கள் விரல்கள் உண்டு பண்ணியதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். கைகளின் கிரியையையும் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்களா? சிலர் சொல்றா செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். சிலருக்கு முதல் காசு கச்சவனு கண்ணில் அப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா பிசாசு. கைகள் உண்டு விரல்கள் உண்டு பண்ணினதை பணிந்து கொள்ள விக்கிரக ஆராதனை, ராங் டிவோஷன். 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். ராங் டாக்டரின், ராங் டீட்ஸ், ராங் டிபெண்டிங் அண்ட் ராங் டிவோஷன். தவறான ஆராதனை. விக்கிரகத்தை நான் சம்பாதித்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய? சம்பாதிக்க பலன் தந்தவரே அவர் தானே. உன் சம்பாத்தியத்தை நம்பாதே, தெய்வத்தை நம்பு. உன் டிவோஷன் கர்த்தரா இருக்கட்டும். How is your way? இந்த நாட்களுடைய வழி எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான வழியா, பின்வாங்குகிற வழியா? இல்லாவிட்டால் பின்வாங்கிறதுக்கு 2-3 காரணங்கள் உண்டு. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனத்தில் படிக்கும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆகில் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிரார்.
இங்கே எபிரேயர் நிருபத்திலேயும் ரோமர் நிருபத்திலேயும் just live by the faith அப்படின்னு இருக்கும். ஆனா ஆபகுக்கின் புஸ்தகத்தில் படிக்கும்போது ஆபகுக் 2:4 நினைக்கிறேன், அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. அந்த அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த ஒரு இடத்துல ரொம்ப பிடித்த வார்த்தை, தன் விசுவாசத்தினாலே. அப்போ கமாலியேலுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு என்ன செய்யாதுன்னா, ஆத்மா ஈடேற பண்ணாது. எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகணும். என் விசுவாசம், இயேசு சொன்னார், அந்த வஸ்திரத்தை தொட்டவளை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எழுப்பணும். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா உங்களோட ஆத்மா பின்மாற்றத்தில் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் செம்மையா இல்லைனால், எபிரேயர் 3:7-12 நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் என்ன செய்யுமாம்? வழுவி போக பண்ணுமா. எனக்கு அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு இராதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்போ நமக்குள்ள அவிசுவாசம் உள்ள இருதயம், பொல்லாத இருதயமும் அவிசுவாசமும் என்னை பின்மாற்றத்தில் கொண்டு போயிடும். என்னுடைய வழி பின்மாற்றத்தின் வழியாய் அல்ல, மூன்றாவது பிசாசின் வழியாய் அல்ல, கர்த்தரின் வழியில நடக்கிறவளாய் மாறுவோம். கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாமா? வழிகளை சிந்தியுங்கள். ஆகாய் அருமையாய் சொல்லுகிறார், எனக்காக தான் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். வரவு 8 செலவு 10. என்னுடைய வாழ்க்கையில வரவு இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சின செலவு, குறைவு, லேக்கிங். நான் இன்னைக்கு என் வழியை சிந்திக்கிறேன். என் வழி பிரியமில்லாத வழியாய், என் வழி பின்மாற்றத்தின் வழியாய், என் வழி பிசாசின் வழியாய் இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கையில குறைவுக்கான காரணத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறது உண்மை. நான் என்னை ஒத்துக்கொள்கிறேன். என்று வரும் நாட்களில் என் வழியை நான் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து செவ்வாய்ப்படுத்தி எனக்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணும் சொல்லுகிறேன். நீங்க இருப்பீர்களானால், உங்களை ஒத்துக்கொள்வீர்களானால், தயவாய் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காய் ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். கரங்களை உயர்த்தின நீங்கள் எழுப்பி நிற்கும்படியாய் தாழ்மையாய் கேட்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய ஜீவியத்தில் சரியில்லை என்பதை நான் உணராமல் போய்விட்டேன். ஆண்டவரே, என்னுடைய குறைவை மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய குறைவை மன்னியும். பிரியமில்லாத வழியை மன்னியும். ஆண்டவரே, பின்மாற்றத்தின் வழியை மாற்றும். ஆண்டவரே, நான் பிசாசின் வழியில் நடந்தது போதும். ஆண்டவரே, இனிமேல் ஆகிலும் ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்து, ஆண்டவரே, ஆத்தும ஈடேற முன்னேற்றத்தின் பாதையில ஓடி, ஆண்டவரே, உமக்காக பிசாசின் வழியில் அல்ல, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திலே வேதம் சொல்லுகிறது போல சீயோனின் பாதையிலே நான் ஓட விரும்புகிறேன். எழுப்பி நிற்கிற நீங்க அப்படியே ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, பொத்தலான பையில் இருக்கிறது போல என்ன சம்பாத்தியம் ஆண்டவரே, இது வருகிற 2021 ஆகிலும் ஆண்டவரே, நான் மீதி எடுக்கணையா, நான் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும். ஆண்டவரே, நான் புசித்து திருப்தி அடையணும், நான் குடித்து திருப்தி அடையணும், நான் உடுத்து திருப்தி அடையணும். ஆண்டவரே, மீதி எடுக்கிறவனா என்ன மாற்றுங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியோ, என் குடும்பத்தை ஆசீர்வதியோ, என் பிள்ளைகளை ஆசீர்வதியோ, என் சபையை ஆசீர்வதியோ. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல மீட்பு உண்டு, அவரிடத்துல இரக்கம் உண்டு. அந்த கிருபாசன தண்டையில நெருங்கி வருவோம். குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. கண்ணீரோடு எழும்பி நின்று, என் சம்பாத்தியம் எல்லாம் பொத்தலான பையில போடப்பட்டது போல் இருக்கிறது என்று சமூகத்தில் அறிக்கை செய்து, பிரியமில்லாத வழியிலேயும்
ஆண்டவரே, நாங்கள் பின்மாற்றத்தின் வழியிலேயும் ஆண்டவரே பிசாசின் வழியிலே நடந்தோம் என்று அறிக்கையிடுகிற என் ஜனத்திற்கு இறங்கும் ஐயா. எங்க பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா. எங்க குடும்பங்களுக்கு இறங்கும் ஐயா. இந்த தரித்திரம் இன்றோடு மாறட்டும். இந்த குறைவு இன்றோடு மாறட்டும். கர்த்தரால புது கிரியை உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் திரும்பி வருகிறோம். உம்முடைய வழியில திரும்பி வருகிறோம். உம்முடைய வேதத்துக்கு நேராய் திரும்பி வருகிறோம். உம்முடைய வசனத்துக்கு நேராய் திரும்பி வருகிறோம். எங்கள் ஜனத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. இறங்குமையா, இறங்குமையா. என் ஜனத்தின் மேல் தயவு காண்பியும். எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.